வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளிவந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வருடந்தோறும் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக 14 விதமான பரிசு பொருட்களையும் 1000 ரூபா ரொக்க பணத்தையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பொங்கல் பரிசாக வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த வருடமும் அதை வழங்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. அதோடு சேர்த்து இந்த 1000 ரூபா ரொக்க பணத்தை ரேஷன் கடை மூலிமா நம்ம வாங்குறதா இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் இந்த தகவல் ஒன்று வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த பேங்க்கில் அனுப்ப போகிற மாதிரி இருந்ததுன்னா, பேங்க்கில் நம்ம வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான ஒரு சில ஆவணங்கள்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் பேங்க்கில் தான் கொடுக்க போகிறாங்களா இல்லை ரேஷன் ஷாப்பில் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலிமா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது முழுசாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பிலேருந்து வருடம் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். ஸோ அதில் 1 கிலோ சர்க்கரை, கரும்பு, அரிசி, அது மட்டும் இல்லாமல் வேஷ்டி சேலையும் இந்த பொங்கல் பரிசோடு சேர்த்து கொடுப்பாங்க. அதோட இந்த 1000 ரூபா ரொக்க பணத்தையும் மக்கள் பயன்பெறணுங்கிற வகையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 14 விதமான பொருட்களையும், ஸோ சர்க்கரை, கரும்பு, அரிசி, ஸோ வேட்டி, சேலை உள்ளிட்ட இந்த 1000 ரூபா ரொக்க பணத்தையும் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 1000 ரூபா பணம் பார்த்திங்கன்னா வங்கியில் செலுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடையே பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. ஸோ வங்கியில் இந்த சில ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளி இப்போ ஒன்று பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது மக்களிடையே. ஸோ இதில் என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்புக் நகர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணங்கள்லாம் நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் நமக்கு ஒரு தெரிய வந்திருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை எதுவும் வெளிவரல. ஸோ இதை பற்றி இன்னும் பார்த்திங்கன்னா ஆலோசனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி நம்ம செய்யலாம், பொங்கலுக்கு என்னென்ன பரிசு தொகுப்பு கொடுக்கலாம், பேங்க்கில் செலுத்தலாமா பணத்தை, இல்லைனா ரேஷன் ஷாப் மூலிமா நேரடியாக வாங்கிக்கிற மாதிரி செலுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆலோசனையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவரையும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம கவர்மெண்ட்லேருந்து இன்னும் அஃபிஷியலான தகவல் எதுவும் வெளிவரல. ஸோ எல்லோரும் பொறுமையாக இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த நடைமுறைக்கு கொண்டு வருவதில் பல சிக்கல்கள் இருப்பதனால இதோடைய பற்றின முழுமையான அறிவிப்பு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 நாட்களில் பார்த்திங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பல பேர் பார்த்திங்கன்னா பல குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த குழப்பத்தை நீக்கிற வகையில் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஒரு குழப்பம் இல்லாமல் நம்ம வீடியோ மூலிமா ஒரு தெளிவான ஒரு நிலைமையில் இருப்பாங்க. நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.